Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. போன வகுப்பில் நாம் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வழிமுறை பின்பற்றி ஒரு லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தால் நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடாக இருந்தால் அதன் குறிப்பிட்ட தீர்வை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி புரிந்து கொண்டோம் சில உதாரணங்கள் மூலம். இப்பொழுது நாம் மேலும் சில உதாரணங்களை பார்க்கலாம். y dash plus y equal to 2e power minus t என்று ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மில் 2e power minus t என்று இருப்பதால் நாம் ypயின் அமைப்பை a into e power minus t என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் இதுவரை புரிந்து கொண்டோம். அதனால் இப்படி எடுத்துக்கொண்டு நம்மால் aயின் மதிப்பை கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பார்ப்போம். அப்பொழுது yp dash minus a e power minus t என்று வருகிறது. அதனால் இந்த yp கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் yp dash plus yp is equal to 2e power minus t ஆக இருக்க வேண்டும். அதாவது மைனஸ் a e power minus t plus a e power minus t is equal to 2e power minus t ஆக இருக்க வேண்டாம். இது அப்சர்டாக இருக்கிறது. ஏனெனில் மைனஸ் a e power minus t plus a e power minus t is 0. அது 2e power minus t ஆக இருக்க முடியாது. அதனால் yp equal to a e power minus t என்ற தீர்வின் அமைப்பு சரியானது அல்ல என்பது தெரிகிறது. காரணம் என்ன என்று பார்ப்போம். இந்த e power minus t என்பது இந்த சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடன் தொடர்பு உடைய சமபடித்தான y prime plus y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருப்பதுதான் இந்த காரணம். அதாவது நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் இல் உள்ள e power minus tயும் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y prime plus y equal to 0 என்பதின் தீர்வும் ஒன்றிற்கொன்று தொடர்பு உடையதாக இருக்கிறது. அதனால் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை yp equal to a e power minus t என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது புலப்படுகிறது. பின் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ypயின் அமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு இதன் தீர்வு கண்டுபிடிக்கும் முறையை உபயோகித்து தீர்வையே கண்டுபிடிக்கலாம். ஏனெனில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லெக்ராஞ்ச் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. அதனால் இதன் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடித்தால் அது e power t ஆக வருகிறது. அதனால் தீர்வை y into e power t is equal to integral 2e power minus t into integrating factor e power t integrated with respect to t plus an arbitrary constant என்று எழுதலாம். அது 2t plus a என்று வருகிறது. அதனால் y is equal to 2t e power minus t plus a into e power minus t என்பதுதான் இதன் தீர்வு என்று தெரிகிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வு y என்பதை yh plus yp என்று எழுதலாம். அதாவது YH என்பது கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு, YP என்பது நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு.
அதனால் y is equal to 2t e power minus t plus a e power minus t என்று தீர்வு கிடைத்ததை term 1 plus term 2 என்று எடுத்துக்கொண்டால் term 1 என்பதுதான் yp, term 2 என்பதுதான் yh. ஏனெனில் corresponding homogeneous differential equation இன் தீர்வு e to the power of minus t ஆக இருக்கிறது. அது first order differential equation இன் தீர்வு. அதில் ஒரு arbitrary constant உள்ளடக்கி இருக்க வேண்டும். அதுதான் அந்த constant a. அதனால் a e power minus t என்பது corresponding homogeneous differential equation இன் தீர்வு. So term 2 என்பது homogeneous differential equation இன் தீர்வு. அதை yh என்று குறித்தோம். அதனால் term 1 என்பது non-homogeneous differential equation இன் குறிப்பிட்ட தீர்வு. அது 2t e power minus t என்று இருக்கிறது. அதனால் நமக்கு குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு இந்த சந்தர்ப்பங்களில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு க்ளூ கிடைக்கிறது. அதாவது y dash plus y equal to 2 e power minus t என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு yp equal to a into t e power minus t என்று எடுத்துக்கொண்டு அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை கொடுத்து a இன் மதிப்பு என்னவாக இருக்கும் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு e பவர் மைனஸ் t ஆக இருந்தது. அதே செயல்பாடு நான் ஹோமோஜீனியஸ் டேர்மிலும் இருந்தது. அப்படி இருக்கின்ற சமயங்களில் yp குறிப்பிட்ட தீர்வை t into e பவர் மைனஸ் t என்று எடுத்துக்கொண்டு அதை ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை செய்து a t e பவர் மைனஸ் t என்ற அமைப்பாக குறிப்பிட்ட தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தெரிகிறது. அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் yp dash plus yp equal to 2 e பவர் மைனஸ் t ஆக இருக்க வேண்டும். அதனால் yp dash கண்டுபிடிக்கலாம். yp dash is a into minus t e power minus t plus e to the power of minus t. அப்பொழுது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு yp dash plus yp என்பது minus a t e power minus t plus a e power minus t plus a t e power minus t that must be equal to right hand side which is 2 e power minus t. அதனால் நமக்கு a is equal to 2 என்று a இன் மதிப்பு கிடைக்கிறது. இதனால் yp of t is 2t e power minus t என்று நமக்கு கிடைக்கிறது. இதுதான் இந்த லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு என்று நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. அதனால் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மில் இருக்கும் செயல்பாடு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருந்தால் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை t டைம்ஸ் தி நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் என்று எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை கொடுத்து அதில் இருக்கின்ற கான்ஸ்டன்ட்டை டிட்டர்மின் செய்து குறிப்பிட்ட தீர்வு என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது நான் ஹோமோஜீனியஸ் டேர்மை பொறுத்து நாம் எடுத்துக்கொள்ளும் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தொடர்பு உடைய ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக அமைந்துவிட்டால் அந்த செயல்பாட்டை t என்ற ஒரு காரணியால் பெருக்கி அதை குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பாக எடுத்துக்கொண்டு அது நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை கொடுத்து அந்த குறிப்பிட்ட தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் f of t என்று இருக்கிறது. அப்பொழுது yp of t ஐ t into f of t என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வும் f of t ஆகவே அமைந்து விட்டால் அப்பொழுது yp of t ஐ a into t f of t என்று எடுத்துக்கொண்டு இது நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது
என்ற நிபந்தனையை உட்படுத்தி அதிலிருந்து இந்த ஏயின் மதிப்பை கண்டுபிடித்து குறிப்பிட்ட தீர்வை எழுதிவிட முடிகிறது. சில சமயம் இந்த மாற்றத்தை கொண்டு கூட நம்மால் ஏயை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். காரணம் என்ன? t into f of t என்பதும் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருந்து விட்டால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? வைப்பீர் அமைப்பை டி ஸ்கொயர் இன்டு எஃப் ஆஃப் டி மல்டிப்ளைட் பை ஏ என்று எடுத்துக்கொண்டு இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தி அந்த ஏயின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வழிமுறையை பின்பற்றி நாம் பின்வரும் உதாரணத்தின் குறிப்பிட்ட தீர்வை கண்டுபிடிக்கலாம். y double prime minus 3y prime minus 4y equal to 2e power minus t என்பதன் குறிப்பிட்ட தீர்வு கண்டுபிடிக்க சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் non-homogeneous differential equation with constant coefficient. non-homogeneous term exponential function ஆக இருக்கிறது. அதனால் method of undetermined coefficients வழிமுறையை பின்பற்றலாம். முதலில் அந்த homogeneous differential equationஐ எடுத்துக்கொள்வோம். corresponding homogeneous differential equation y double prime minus 3y prime minus 4y equal to 0 என்பதாகிறது. இது ஒரு linear second order differential equation, homogeneous differential equation with constant coefficient. அதனால் இதன் தீர்வின் அமைப்பு e to the power of mt என்பதாக இருக்கும். ஏனெனில் t என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதனால் இதனுடைய தீர்வின் அமைப்பு e to the power of mt என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தீர்வு செய்ய வேண்டும் என்றால் இந்த m ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற ஆக்சிலரி ஈக்குவேஷன் நிறைவு செய்யப்பட வேண்டும். இதன் மூலங்கள் m is equal to 4, m is equal to minus 1 என்று வருகிறது. அதனால் இதனுடைய தீர்வு yh is equal to a into e power minus t plus b into e power 4t என்பதாகும். இதுதான் இதனுடைய பொது தீர்வாக எழுதியிருக்கிறோம். இதில் y1 a e power minus t, y2 என்பது b e power 4t என்பதாக இருக்கிறது. y1 என்பது e power minus t என்ற செயல்பாட்டை உள்ளடக்கியிருக்கிறது. அதே செயல்பாடு இந்த non-homogeneous differential equationஇன் non-homogeneous termஆகவும் இருக்கிறது. அதனால் நாம் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை t times e power minus t multiplied by a என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் yp is equal to a t e power minus t என்பது ஆகிறது. இது non-homogeneous differential equationஐ நிறைவு செய்ய வேண்டும். அப்படி என்றால் yp double dashed minus 3yp dashed minus 4yp equal to 2e power minus t ஆக இருக்க வேண்டும். yp dashed கண்டுபிடித்தால் அது a into minus t e power minus t plus e power minus t என்று வருகிறது. yp double dashed என்பது a into t e power minus t minus e power minus t minus e power minus t என்று வருகிறது. இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு minus 5a e power minus t equal to 2e power minus t என்று தெரிகிறது. அதனால் a is equal to minus 2 by 5 என்று கிடைக்கிறது. அதனால் குறிப்பிட்ட தீர்வு yp என்பது minus 2 by 5 t times e power minus t என்று நமக்கு கிடைக்கிறது. இங்கே non-homogeneous term gi of t என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுது குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இந்த டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. non-homogeneous term ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி n என்பதாக இருந்தால் அது a0 t power n plus a1 t power n minus 1 plus etc plus an என்று இருந்தால் நாம் குறிப்பிட்ட தீர்வை
t பவர் r இன்ட்டு கேபிட்டல் A நாட் t பவர் n ப்ளஸ் A1 t பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் கேபிட்டல் AN என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் r என்பது என்ன என்று பார்க்கலாம். YPயின் அமைப்பு இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் YPயில் உள்ள ஒரு டேர்மும் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வண்ணம் இந்த ஆரின் மதிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் ப்ராடக்ட் ஆஃப் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n இன்டு e பவர் at என்பதாக இருந்தால் அதற்கு தொடர்பாக குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை t பவர் r இன்டு a polynomial of degree n into e power at என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தி இந்த கேபிட்டல் A நாட், கேபிட்டல் A1, கேபிட்டல் AN என்ற கான்ஸ்டன்ட்களை நாம் டிட்டர்மின் செய்ய வேண்டும். அதேபோல் நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் a polynomial of degree n multiplied by e power at into sin beta t ஆகவோ அல்லது polynomial of degree n into e power at into cos beta t ஆகவோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கிடைக்கும் அல்லவா, அதனுடைய மூலம் a ப்ளஸ் i பீட்டா என்று இருந்தால் அப்பொழுது குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை t பவர் r இன்டு கேபிட்டல் A நாட் t பவர் n ப்ளஸ் A1 t பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா AN மல்டிப்ளைட் பை e பவர் at இன்டு காஸ் பீட்டா t ப்ளஸ் b நாட் t பவர் n ப்ளஸ் b1 t பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா bn இன்டு e பவர் at சைன் பீட்டா t என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட தீர்வுகளில் t பவர் r என்ற செயல்பாடு இருக்கிறது. நான் முன்னமே விளக்கியபடி இந்த r என்பது ஸ்மாலஸ்ட் நான் நெகட்டிவ் இன்டிஜர். That will ensure that no term in YP is going to be a solution of the corresponding homogeneous differential equation. Non-homogeneous termil Pn of t into e power at என்று இருந்தால் corresponding homogeneous differential equation in தீர்வு e power et என்ற செயல்பாடாக இருந்தால் அப்பொழுது குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை இவ்வாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் என்ன தெரிகிறது, இந்த A என்பது கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து கிடைக்கும் ஆக்சிலரி ஈக்குவேஷனின் ஒரு மூலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு இவ்வாறாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த விதிமுறைகளை உபயோகித்து நாம் சில உதாரணங்களை பார்க்கலாம், நன்றாக புரிந்து கொள்ளலாம். y double prime minus 3y prime minus 4y is equal to 3e power 2t plus 2 sin t minus 8 e power t cos 2t என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Corresponding homogeneous differential equation y double prime minus 3y prime minus 4y equal to 0. இதன் தீர்வு y1 of t equal to e power minus t, y2 of t is e to the power of 4t என்பதாக இருக்கிறது. அதனால் இந்த தீர்வுகள் e power minus t, e power 4t என்ற செயல்பாடுகள் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மில் அப்பியரே ஆகவில்லை. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நேராக குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை yp1 plus yp2 plus yp3 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது yp corresponding to the non-homogeneous term 3e power 2t, நாம் குறிப்பிட்ட தீர்வை ae power 2t என்று எடுத்துக்கொண்டு அது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும் என்று எடுத்துக்கொண்டால் aயின் மதிப்பு -12 என்று வந்தது. அதை இங்கு உபயோகப்படுத்தியிருக்கிறோம். அடுத்ததாக 2 sin t என்ற டேர்மை நான் ஹோமோஜீனியஸ் டேர்மாக எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை a sin t plus b cos t
என்று எடுத்துக்கொண்டு அது yp2 டபுள் டேஷ் மைனஸ் 3yp2 டேஷ் மைனஸ் 4yp2 ஈக்குவல் டு 2 sin t என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படுத்தி a bஐ கண்டுபிடித்தால் அது a ஈக்குவல் டு 3/17 b ஈக்குவல் டு -5/17 என்று வந்தது. அதனால் 3/17 cos t மைனஸ் 5/17 sin t என்பதையும் இதனுடன் தொகையாக சேர்த்து உள்ளோம். இறுதியாக e பவர் t cos 2t என்ற நான் ஹோமோஜீனியஸ் டேர்முக்கு தொடர்புடையதான குறிப்பிட்ட தீர்வு a into e power t cos 2t plus b into e power t sin 2t என்பதாகும். அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும் என்ற நிபந்தனையை உபயோகப்படுத்தி a b கண்டுபிடித்தால் அவை 10/13 2/13 என்று வரும். அதனால் குறிப்பிட்ட தீர்வு இவை எல்லாவற்றின் தொகையாக நம்மால் எழுதிவிட முடிகிறது. பின்வரும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களில் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை ஒன்றிற்கு ஒன்று பொருத்த வேண்டும். அதுதான் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கு. முதலாவதாக y டபுள் பிரைம் ஈக்குவல் டு 3t³ மைனஸ் t என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். ரைட் ஹேண்ட் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மில் t³ என்ற டேர்மும் t என்ற டேர்மும் இது பாலினாமியல்களின் உறுப்புகள். அவைதான் இங்கு நான் ஹோமோஜீனியஸ் டேர்மாக இருக்கின்றன. இப்பொழுது இவற்றின் குறிப்பிட்ட தீர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். நாம் முன்பே அந்த டேபிளில் சொல்லியிருந்தோம், ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி n என்பது நான் ஹோமோஜீனியஸ் டேர்மாக இருந்தால் குறிப்பிட்ட தீர்வு t பவர் r இன்டு பாலினாமியல் ஆஃப் டிகிரி n எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். எப்பொழுது நான் ஹோமோஜீனியஸ் டேர்மும் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வும் ஒன்றாக இருந்தால் இவ்வாறாக குறிப்பிட்ட தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதனால் இந்த கணக்கில் நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் a polynomial of degree 3 இருக்கிறது. அதனால் இதன் குறிப்பிட்ட தீர்வில் நிச்சயமாக a polynomial of degree 3 இருக்க வேண்டும். ஆனால் இந்த corresponding homogeneous differential equationஇன் தீர்வு என்ன என்பதை பார்ப்போம். அதை பொறுத்துதான் அந்த பாலினாமியலை t பவர் r என்பதால் பெருக்க வேண்டுமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். இந்த y டபுள் பிரைம் ஈக்குவல் டு 0 என்ற கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டால் இதனுடைய பொது தீர்வு c1 + c2 × t என்பதாகும். அதனால் இந்த தீர்வில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிறது, t என்ற டேர்மும் இருக்கிறது. அந்த நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் 3t³ - t என்று இருக்கிறது. அதனால் நாம் நிச்சயமாக a polynomial of degree 3ஐ t பவர் r என்பதால் பெருக்கி அதைத்தான் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது rஇன் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? You must ensure that no term in yp duplicates the terms in yh என்று நாம் சொன்னோம். yhல் கான்ஸ்டன்ட் டேர்மும் tயும் இருக்கிறது. அதனால் r = 2 என்பது நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு t² × a polynomial of degree 3 ஆக இருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தால் இந்த t² × this polynomial of degree 3இல் ஒரு டேர்மும் corresponding homogeneous differential equationஇல் உள்ள டேர்மை டூப்ளிகேட் செய்யவில்லை. அதனால் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு t² × a polynomial of degree 3 ஆக இருக்க வேண்டும். அதனால் a டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வு இந்த 2ஆக இருக்க வேண்டும் என்பது நமக்கு நிச்சயமாகிறது.
அடுத்ததாக இந்த பியில் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். அது y டபுள் பிரைம் மைனஸ் y பிரைம் மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 3t e பவர் மைனஸ் t. இந்த நான் ஹோமோஜீனியஸ் டேர்ம் ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1, அதாவது t மல்டிப்ளைட் பை e பவர் மைனஸ் t என்பதாக இருக்கிறது. அதனால் முன்னே கொடுக்கப்பட்டுள்ள டேபிளில் இருந்து பார்த்தால் a polynomial of degree n into exponential function e power at என்று இருந்தால் இதனுடைய குறிப்பிட்ட தீர்வு t பவர் r into a polynomial of degree n into e power at என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது இந்த ஆரின் மதிப்பு என்ன என்பதை கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடித்த பின் டிசைட் செய்ய முடியும். அதனால் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன என்று பார்த்தால் அது y டபுள் பிரைம் மைனஸ் y பிரைம் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 என்பதாக இருக்கிறது. இதனுடைய தீர்வு yh of t is c1 e பவர் மைனஸ் t plus c2 e பவர் 2t என்பதாகிறது. அதனால் e பவர் மைனஸ் t என்ற ஒரு தீர்வு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. அதனால் மேலும் அது t ஆல் மல்டிப்ளை செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே yp of t என்பது t பவர் 1 மல்டிப்ளைட் பை a polynomial of degree 1 multiplied by e பவர் மைனஸ் t என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? நமக்கு ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இன்டு இ பவர் மைனஸ் t என்று வலதுபுறத்தில் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மாக இருக்கும் பொழுது குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு a பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1, அதாவது a1t ப்ளஸ் a0 இன்டு இ பவர் மைனஸ் t ஆக இருக்க வேண்டும். மற்றும் இந்த e பவர் மைனஸ் t என்ற செயல்பாடு வலதுபுறத்தில் நான் ஹோமோஜீனியஸ் டேர்மில் இருக்கிறது. அது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வாகவும் அமைந்து விட்டது. அதனால் இந்த பெருக்கல் பலன் a1 of t plus a0 into e பவர் மைனஸ் t என்பதை ஒரு t பவர் ஆல் பெருக்கிவிட்டு அதைத்தான் நாம் ypயின் அமைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆரின் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? 0வாக இருக்கலாமா? கூடாது. அது 0வாக இருந்தால் நமக்கு வெறும் a1t plus a0 into e பவர் மைனஸ் t என்று இருக்கும். அப்பொழுது a0 into e பவர் மைனஸ் t என்பது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வாகவே இருக்கிறது. அதை டூப்ளிகேட் செய்கிறது. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் r மதிப்பு 0வாக இருக்க முடியாது. ஆரின் மதிப்பை 1ஆக எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது அது t பவர் 1 இன்டு a1t plus a0 இன்டு e பவர் மைனஸ் t என்று இருக்கிறது. இது a1t ஸ்கொயர் e பவர் மைனஸ் t plus a0 t e பவர் மைனஸ் t. இந்த இரண்டு டேர்ம்களுமே கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள தீர்வில் இல்லை. அதனால் இந்த குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு t இன்டு a1t plus a0 இன்டு e பவர் மைனஸ் t ஆக இருக்க வேண்டும். பார்த்தால் இந்த 4 என்று குறிப்பிடப்பட்டுள்ளதில் yp of t என்பது t இன்டு a1t plus a0 இன்டு e பவர் மைனஸ் t என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பியின் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு என்பது நமக்கு புலப்படுகிறது. அடுத்ததாக y double prime minus y prime minus 2y equal to 2 cos 4t என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரிகிறது நாம் cos 4t sin 4t என்பதின் நேரியல் கலவையை குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்று.
அது எப்போது சாத்தியம்? கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு cos 4tயோ sin 4tயோ தீர்வாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இதை செய்யலாம். y டபுள் பிரைம் மைனஸ் ஒய் பிரைம் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 என்பதின் தீர்வு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அதில் e பவர் மைனஸ் டி e பவர் 2t என்ற இரண்டு தீர்வுகள் என்பது நமக்கு தெரிகிறது. அதற்கும் cos 4t sin 4t என்பதற்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் நாம் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை cos 4t sin 4t என்பதின் நேரியல் கலவையாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது தெரிகிறது. அதனால் C டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு 5 என்று புரிகிறது. yp of t is a cos 4t plus sin 4b sin 4t. அதனால் C டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடன் 5ஐ நாம் பொருத்தலாம். அடுத்ததாக y டபுள் பிரைம் ப்ளஸ் 2y பிரைம் ப்ளஸ் 5y ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இன்டு இ பவர் மைனஸ் டி எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இன்டு சைன் 2t என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதன் குறிப்பிட்ட தீர்வில் a polynomial of degree 2 இருக்க வேண்டும், e பவர் மைனஸ் டியால் அதை பெருக்க வேண்டும் மற்றும் நாம் sin 2t cos 2t என்பதன் ஃபைனைட் ஃபேமிலி ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் உள்ள செயல்பாடுகளை இந்த e பவர் மைனஸ் டி டி ஸ்கொயர் உடைய ஃபைனைட் ஃபேமிலி ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் உடன் பெருக்கி அந்த பெருக்கல் பலன்களின் நேரியல் கலவையை குறிப்பிட்ட தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்ன என்பதை நாம் பார்ப்போம். அப்பொழுதுதான் அந்த டி பவர் ஆறில் உள்ள ஆறின் மதிப்பை நம்மால் தீர்மானிக்க முடியும். அப்படி பார்த்தால் டி ப்ராப்ளத்தில் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு e பவர் மைனஸ் டி இன்டு காஸ் 2t ப்ளஸ் e பவர் மைனஸ் டி இன்டு சைன் 2t என்பதாக வருகிறது. ஆனால் g of t டி ஸ்கொயர் e பவர் மைனஸ் டி சைன் 2t என்பதாக இருக்கிறது. அதனால் e பவர் மைனஸ் டி சைன் 2t என்ற இந்த டேர்ம் இந்த e பவர் மைனஸ் டி சைன் 2t என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கும் ஒரு தீர்வில் இருக்கிறது. அதனால் நாம் இந்த குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இங்கு டி ஸ்கொயர் என்ற பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இருப்பதால் நமக்கு a2 டி ஸ்கொயர் ப்ளஸ் a1t ப்ளஸ் a0 என்ற செகண்ட் டிகிரி பாலினாமியல் இருக்க வேண்டும். இந்த நான் ஹோமோஜீனியஸ் டேர்மில் e பவர் மைனஸ் டி இருப்பதால் இந்த செகண்ட் டிகிரி பாலினாமியலை e பவர் மைனஸ் டியால் பெருக்க வேண்டும். sin 2t இருப்பதால் sin 2t cos 2t என்ற இரண்டு செயல்பாடுகள் அதனுடைய ஃபைனைட் ஃபேமிலி ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கும். அதனால் நாம் ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல் இன்டு இ பவர் மைனஸ் டி இன்டு காஸ் 2t ப்ளஸ் அனதர் செகண்ட் டிகிரி பாலினாமியல் இன்டு இ பவர் மைனஸ் டி சைன் 2t என்ற அமைப்புடன் கூட டி பவர் ஆறால் பெருக்க வேண்டும். ஏனென்றால் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வில் e பவர் மைனஸ் டி இன்டு சைன் 2t என்ற டேர்ம் இருக்கிறது. அதனால் டி பவர் ஆறில் ஆறின் மதிப்பு என்ன என்று பார்ப்போம். ஆறின் மதிப்பு 0வாக இருந்தால் நமக்கு e பவர் மைனஸ் டி சைன் 2t e பவர் மைனஸ் டி காஸ் 2t என்ற இரண்டு டேர்ம்களின் இந்த குறிப்பிட்ட தீர்விலும் இருப்பதாக தெரிகிறது. அது நடக்கக்கூடாது. அதனால் r is equal to 0 என்பது உபயோகிக்கக்கூடாது. r is equal to 1 என்று எடுத்துக்கொள்ளலாம். r is equal to 1 என்றால் இதை t ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டும். அப்படி t ஆல் இதை நாம் மல்டிப்ளை செய்யும் பொழுது ypயில் உள்ள ஒரு டேர்மும் கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுடன் ஒத்துப்போகவில்லை, வித்தியாசமாக இருக்கின்றது. இது டூப்ளிகேட் செய்யவில்லை. அதனால் இந்த தீர்வின் அமைப்பு
குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பு t into a polynomial of degree 2 into e power minus t cos 2t plus another polynomial of degree 2 into e power minus t sin 2t என்பதாக இருக்க வேண்டும் என்பது புலப்படுகிறது. அதனால் d differential equationின் குறிப்பிட்ட தீர்வை 1 என்று கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட தீர்வுடன் பொருத்தம் செய்யலாம். கடைசியாக y டபுள் பிரைம் ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு tan t என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. tan t இன் ஃபைனைட் ஃபேமிலி உண்டா? கிடையாது. tan t என்ற செயல்பாட்டிற்கு ஃபைனைட் ஃபேமிலி ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அதனால் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை கொண்டு நம்மால் குறிப்பிட்ட தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ் கொண்டு குறிப்பிட்ட தீர்வை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வழிமுறையை பின்பற்றி குறிப்பிட்ட தீர்வின் அமைப்பை கொடு என்பதுதான். ஆனால் tan t என்ற செயல்பாட்டிற்கு ஃபைனைட் ஃபேமிலி ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது என்பதால் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மின்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை கொண்டு நம்மால் குறிப்பிட்ட தீர்வை கொடுக்க இயலாது. இதை தவிர உங்கள் பயிற்சிக்காக சில கணக்குகளும் அவற்றின் விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீங்கள் தீர்வு செய்து உங்களுக்கு இந்த விடைகள் வருகின்றனவா, அவை ஒத்துப்போகின்றனவா என்று பாருங்கள். இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம்.